கர்த்தர் சொல்றாரு, இந்த வருடத்துல அநேக தோல்விகளை நீ கண்டு இருக்கலாம். மற்றவங்க முன்பாக உன்னால இது கூட முடியாதா, உனக்கு எத்தனை வாய்ப்பு தான் கொடுக்கறது, எத்தனை முறை தான் உனக்கு நான் நேரத்தை அவங்க கிட்ட பேசி இவங்க கிட்ட பேசி உனக்கு நேரத்தை வாங்கி கொடுக்கறது, நீ முயற்சியே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி மற்றவங்க முன்பாக தலை குனிஞ்சு நிற்கிறியா? அதனால நீ கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறியா? அதனால நீ பேச்சு வாங்கி இருக்கிறியா? அதனால அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை, இதனால நீ உன் அற்பமா எண்ணப்பட்டு ஒதுக்குறாங்களா? நீ கவலைப்படாத, நீ கர்த்தரிடத்துல வா. கர்த்தர் என்ன பண்ண போறாரு? மறுபடியும் உன் தலையை உயர்த்த போகிறாரு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய சமூகத்துல வரணும். நீ எதை செய்யறதுக்கு முன்பதாகவும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் இப்போ எக்ஸாம் எழுத போறேன்ப்பா, நான் படிச்சதெல்லாம் என் நினைவுக்கு வரணும், அதுல வர எக்ஸாம்ல வர எல்லா கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர்ஸ் தெரியணும்ப்பா, நான் இது கையிடுகிற காரியங்களை வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் செய்த எல்லாமே வாய்த்தது என்று நம்ம பார்க்கிறோம். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான் என்று பார்க்கிறோம். அப்போ நீங்க ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட இருங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க, அவங்க கொடுக்கிற அந்த கேள்விக்கு பதில் எழுதக்கூடியதான ஞானத்தை தாங்க, கல்விமானி ஞானத்தை தாங்க, நாவை தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீ வரணும். அதே மாதிரி உன்னுடைய வேலை ஸ்தலத்துல கூட மற்றவங்களை காட்டி உன்னை கம்பேர் பண்ணலாம். பாரு, உன்ன மாதிரி தானே வேலை செய்யறாங்க, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க பாரு, அவங்களெல்லாம் எப்படி முன்னேறி வரல, நீ மட்டும் ஏன் இருந்த இடத்துல இருக்கிறன்னு சொல்லி உன்னை மட்டம் தட்டி பேசலாம். உன்னை இதன் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளலாம். சூப்பர்வைசர்கிட்டயோ மேனேஜர்கிட்டயோ ஹெச்ஆர்கிட்டயோ நீங்க என்ன பண்ணலாம்? நிறைய திட்டுக்கள் வாங்கலாம். ஆனா இதுல எல்லாம் நீங்க சோர்ந்தே போய்விடாதீங்க. கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுடைய தைரியத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இப்படியா சொல்லுகிறது, உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உன் தலையை நீ பார்த்து கொண்டு இருக்கிற வாலிப மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய தலையை மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ண போறாராம்? சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி வைக்க போறார். எட்டாத உயரத்துல. இந்த சின்ன சின்ன தோல்விகள் எல்லாம் கண்டு சோர்ந்து போகாதீங்க. சின்ன சின்ன அவமானங்கள் எல்லாம் கண்டு சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஆகாதது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டான். அது மாத்திரமில்ல, இன்னைக்கு நீ ஞானம் இல்லாம இருக்கலாம்னு மற்றவங்க சொல்லலாம், மக்குன்னு சொல்லலாம், உனக்கு அறிவே இல்லை, ஞானமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மற்றவங்க முன்பதாக ஞானம் இல்லாத ஒரு மனுஷன் நீங்க நிக்கலாம். ஒரு நாள் இவங்க எல்லார காட்டிலும் உங்களை உயர்த்தி வைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார்.